ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்க சுவிட்சர்லாந்து வந்திருக்கோம். இவருதான் என்னோட ஹாய் சொல்லுங்க. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ட்ரிப். நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நீங்களும் சுவிட்சர்லாந்து வந்து பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இது மாதிரி ரியலிஸ்டிக் வீடியோஸா கிரியேட் பண்ணணும்னா இந்த வீடியோவா ஃபுல்லா பாருங்க. ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம வந்து ஒரு ஏஐ இன்ஃப்ளூன்சர் கிரியேட் பண்ணி அதை வந்து ஜஸ்ட் ஒரு வ்ளாக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் வந்து நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏஐ இன்ஃப்ளூன்சர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPTல போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும் நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கிரியேட் இமேஜ் ப்ராம்ப்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ கிரியேட் இமேஜ் ப்ராம்ப்ட்னு போட்டுட்டு நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு என்னோட ஏஐ வீடியோக்கு எனக்கு வந்து பெஸ்ட் இந்தியன் கேரக்டர் வந்து எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சின்ன விஷயம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள் வியர் ஸ்டைலிஷ் கேஷுவல் டிராவல் அவுட்ஃபிட் வித் லைட் ஜாக்கெட். ஸோ இது மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா எந்த அவுட்ஃபிட் வந்து அவங்க போட்டிருக்கணும் அப்படின்றது வந்து டிசைட் பண்ணுறது இப்படி தான். ஸோ நீங்கள் இந்த விஷயம்லாம் மென்ஷன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேண்டமாக வந்து அதுவே கிரியேட் பண்ணும். ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ தான் நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ணணும் இதுக்கு. ஸோ நான் கொடுத்துட்றேன். இப்போ ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க, நமக்கு வந்து இந்த இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இமேஜ் ப்ராம்ப்ட். ஸோ நம்ம வந்து நல்ல குவாலிட்டியோட ஒரு இங்கே பாருங்க DSLR ஃபோட்டோகிராஃபி இந்த ஸ்டைல் போட்டு பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு இமேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விஸ்க். இது வந்து விஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் ஜென்ரேஷன். நீங்கள் வந்து இமேஜ் ஜென்ரேஷன் வந்து அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டெய்லி லிமிட்லாம் கிடையாது. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரேஷியோ மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 16:9 அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த ரேஷியோ வந்து நான் 16:9 செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் எதுவும் செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்க. பட் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கோ அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு ஓகேவா இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு சரியா படலை, உங்களுக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப ப்ராம்ப்ட் கிட்ட போயிட்டு இந்த ப்ராம்ப்ட் வந்து சின்னதாக சேஞ்சஸ் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படின்னு. எனக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஒரு பிளைன் பேக்ரவுண்டுக்குள்ளே இருந்தால் போதும் எனக்கு. இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும், எனக்கு வந்து பிளைனாக இருந்தால் போதும் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி விஸ்கில் போயிட்டு இப்போ நம்ம பழைய ப்ராம்ப்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு புது ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ரன் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 கேரக்டர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இதில் வந்து எது லைட்டிங் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லைட்டிங் செட்டப் எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு ஃபேஸ் கரெக்டாக இருக்குது, லைட்டிங் செட்டப் எது நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி நான் வந்து எனக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது கரெக்டாக இருக்குது. ஸோ இல்லை ரைட் சைடு நம்ம எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்து லெஃப்ட் சைடு இப்போது சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீமேல் கேரக்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல் கேரக்டர் ரெடி பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ChatGPT போயிடலாம். ChatGPT போயிட்டு ஃபார் மென் யூஸ் ஃபார்மல் ட்ரெஸ் அண்ட் ஹேண்ட்ஸம் லுக் அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் இமேஜ் ப்ராம்ப்ட் அப்படின்னு போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் ப்ராம்ப்ட்னு போட்டாச்சு. கூட எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன், மேக் ஷோர் இட் ஹாஸ் பிளைன் பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை திரும்ப விஸ்கில் போயிட்டு அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரன் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கேரக்டர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாம் சிமிலராக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து 2 கேரக்டர் கிடச்சிச்சு. ஒன்று உமன் கேரக்டரும் கிடச்சி, மென் கேரக்டரும் கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 கேரக்டர் சேர்த்து வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த சீன் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 கேரக்டர் வந்து நம்ம அக்யூரேட்டாக வரணும். இப்போ இந்த உமன் கேரக்டரும் சரி மென் கேரக்டரும் சரி ரெண்டுமே வந்து நம்ம அக்யூரேட்டாக வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே விஸ்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொலாப்ஸாக இருக்கும் அந்த பேனல். ஸோ இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எனேபிள் ஆகும். ஸோ இது மாதிரி வருது பார்த்தீங்களா. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்லோட் இமேஜ்னு காட்டுது பாருங்க, இதை கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி திரும்ப ஒரு ப்ளஸ்ஸை வச்சுட்டு ஸோ இங்கேயும் ப்ளஸ்ஸை வச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்ப இன்னொரு இது வந்துடும், அப்லோட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ண மேல் கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்ஜெக்ட்டில் பாருங்க, நமக்கு வந்து 2 கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இப்போ இந்த 2 கேரக்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் இந்த இமேஜ் கிரியேட் பண்ணாலும் இந்த 2 கேரக்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 கேரக்டருக்கு நம்ம வந்து ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து ப்ராம்ப்ட்ல இதில் போட்டிருக்கேன். இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா பாய் அண்ட் கேர்ள் சிட்டிங் நெக்ஸ்ட் அவுட்டோரில் வந்து நமக்கு வந்து சுவிட்சர்லாந்து பிளேஸில் ஒரு நேச்சுரலான அவுட்லுக்கில் எனக்கு வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கணும். ப்ளஸ் நம்ம செல்ஃபி ஸ்டிக்கை ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வ்ளாக் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் அவங்க அதுக்கு நெக்ஸ்ட்
அவங்க ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துட்டு இருக்கணும், அவர் வந்து ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ கேமரா வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் 2 பேரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும் அப்படின்னா, உமன் வந்து கேமரா ஹோல்டு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, செல்ஃபி ஸ்டிக் ஹோல்டு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு வந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நான் ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து எதுனா ரெடி பண்ணிக்கலாம், அது வந்து உங்களோட விஷயம். அது ஜஸ்ட் இது என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். உங்களுக்கு எது மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஸோ இப்போதைக்கு வந்து நான் டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ பார்த்தீங்களா, அது அந்த மாதிரி வந்து எப்படி பண்ணன்றதை காட்டிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் அப்படியே சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இந்த ப்ராம்ப்ட் தான் வந்து நமக்கு மேஜர் ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா விஸ்க்கு போயிடலாம். இப்போது இந்த இடத்துல கீழே இருக்க ப்ராம்ப்ட் வந்து டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக இருக்க ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அதே ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும் செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அப்படி கோ அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ கோ அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த இடத்துல 2 கேரக்டர் செலக்ட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இதுக்கு அடுத்து வந்து வர கேரக்டர் எல்லாமே நம்ம இப்படி தான் வரும். ஸோ இப்போ இது வந்து நம்ம கொலாப்ஸ் பண்ணிடலாம், இது நமக்கு தேவையில்லை. ஸோ எனக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து இது நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து கீழே ஒரு தரையில் உட்காந்துருக்காங்க, 2 பேர் செல்ஃபியில் இது பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ மேபி திரும்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் இருக்க உமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியுறாங்க. பட் மென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பின்னாடி இருக்க மாதிரி தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பின்னாடி இருக்க மாதிரி தெரியுது, இதுலேயும் பின்னாடி இருக்க மாதிரி தான் தெரியுது, இதுலேயும் பின்னாடி இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் வந்து சின்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ அதே ப்ராம்ப்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் இதை எடிட்னு கொடுத்துடலாம். எடிட் கொடுத்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சேம் ஸ்க்ரீன் சைஸ் வந்து நமக்கு வந்து உமன் இருக்க மாதிரி ஃபிட் ஆகணும் அப்படின்னு போட்டிருக்கேன். மேக் இட் ரியலிஸ்டிக்னு போட்டிருக்கேன். ஜஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்துடலாம். ஸோ ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு திரும்ப விஸ்க்கு போயிடலாம். இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை எடுத்துட்டு நம்ம புதுசாக வச்ச ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோன்னு கொடுத்துடலாம். இப்போ இங்கே பாருங்க, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்துருக்கு பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், இது வந்து நமக்கு நல்லா இருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லை. ஸோ நம்ம இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இருக்கு. இதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சீனுக்கு தேவையான இமேஜ் வந்து கிடைச்சிச்சு. இப்போ இந்த இமேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே வீடியோவை மாற்ற போகிறோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கிராக் போயிடலாம். ஸோ இதுதான் கிராக். ஸோ கிராக்ல வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணுறோம். ஸோ எந்த இமேஜ் வந்து நம்ம வீடியோ மாற்ற போகிறோமோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ நான் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இமேஜ் செலக்ட் பண்ண பார்த்தீங்களா, செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வந்து நீங்கள் டிஃபால்ட் செட்டிங் வச்சுருந்தா உங்களுக்கு அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த கிரெடிட் வந்து வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு தேவையில்லாத டெய்லி கிரெடிட் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் போயிட்டு செட்டிங் இருக்கும். செட்டிங்கில் இங்கே பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்க, என்னபிள் ஆட்டோமேட்டிக் வீடியோ ஜென்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஜென்ரேட் ஆகாது. நீங்கள் எப்போ மேக் வீடியோன்னு கொடுக்குறீங்களோ அப்போ மட்டும் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிரெடிட் வந்து தேவையில்லாத வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கேர்ள் ஸ்பீக்ஸ் பெர்ஃபெக்ட் லிப்ஸ்விங்க் அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டயலாக் கொடுக்குறோம். இப்போ டயலாக் கொடுத்துட்டேன். இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க, நமக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அதே டயலாக் சேம் டயலாக் தான். நமக்கு வந்து எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ணல, அப்படியே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேர்ள் பேசணும், அதுக்கடுத்து வந்து மெயின் பேசணும் அப்படின்னு போட்டிருக்கேன். இது நம்ம ஒரே டைமில் இந்த மாதிரி 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து தனித்தனியாக தான் போடணும். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி தனியாக போடணும். பட் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பர்பஸ்க்காக நான் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து எப்படி இது பண்ணக்கூடாதுன்றது காட்டிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி பண்ணணுன்றது காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ஓகேன்னு கொடுத்துட்றேன். மேக் வீடியோ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்க சுவிட்சர்லாந்து வந்து இருக்கோம். இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். ஹாய் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வீடியோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வீடியோ பாருங்க, உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, 2 டாபிக் கொடுத்துருக்கோம். அதாவது கேர்ள் உமன் பார்த்தா ஸ்பீக் பண்ணோம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மென் ஸ்பீக் பண்ணணும் போட்டிருக்கேன். இதில் என்னன்னா நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ இதில் என்னன்னா நம்ம கடைசியாக அந்த மேட்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆய் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே ஆய் காய்ஸ்ன்னு சொல்லிடுறாரு. ஸோ அதனால வந்து நமக்கு இது வந்து ஓவர்லாப் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும். ஸோ அதுதான் அந்த மோஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இந்த ஆய் காய்ஸ்ன்னு சொல்கிறது நீங்கள் வந்து செப்பரேட்டாக ரெடி பண்ணணும். அதே மாதிரி வந்து இந்த டயலாக்ன்றது செப்பரேட்டாக ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வரும். பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்க, ஒன்ஸ் he finish talking then he start talking அப்படின்னு ஒரு போட்டிருக்கேன். ஸோ அப்படி என்னன்னா உமன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மென்றது பேசணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வெர்ஷன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வெர்ஷன் காட்டும். ஸோ இங்கே லிஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து எத்தனை ப்ராம்ப்ட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ இதே வச்சு இந்த இமேஜ் வச்சு எத்தனை ரெடி பண்ணுறீங்களோ எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இது கேன்சல் ஆயிடுச்சு, நீங்கள் போயிடுச்சு அப்படின்னு பயப்பட தேவையில்ல. நீங்கள் தேவைப்படும் போது இதை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்க சுவிட்சர்லாந்து வந்து இருக்கோம். இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். ஹாய் சொல்லுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை நமக்கு. இதில் ஏன் நமக்கு வந்து இதில் ரெண்டுத்தையும் மெர்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டயலாக் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால் வந்து இந்த டயலாக் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இது ரெண்டும் கரெக்டாக ஒரு கடைசியில் என் டைமில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த டயலாக் பார்த்தீங்களா
இந்த டயலாக் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும் ரெண்டும் கேரக்டரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ இது வந்து எப்படி நீங்கள் அப்படி லாங் வீடியோ கண்டினியூஷனாக நீங்கள் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து எனக்கு ஓகேவா இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த செகண்ட் வீடியோ நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டெவலப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோட கடைசி ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோட கடைசி ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது கடைசியில் இப்படி எடுத்துகிட்டு போனால் இதுதான் கடைசி ஃப்ரேமாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ரேம் வந்து காப்பி பண்ணிக்க போகிறோம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி வீடியோ ஃப்ரேம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோட கடைசி ஃப்ரேம் வந்து காப்பி ஆகிடும். ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரேம் வச்சு திரும்ப வந்து அடுத்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுனால நமக்கு இந்த ஃப்ளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூஷனாக இருக்கும். நமக்கு வந்து இந்த ஃப்ளோன்றது நமக்கு பிரேக் ஆகாது. ஸோ வந்து கண்டினியூஷனாக வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஜஸ்ட் இமேஜ் திரும்ப போயிட்டு இந்த இடத்துல நம்மளோட இமேஜ் வந்து இப்போ காப்பி பண்ணி பார்த்தீங்களா, வீடியோ ஃப்ரேம் காப்பி பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ பேஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க இங்கே இமேஜ் லோட் ஆகுதுங்களா. ஸோ இமேஜ் வந்து பாருங்க இந்த கடைசி ஃப்ரேம் வந்து கரெக்டாக லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் நம்மளோட டயலாக் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி தான் திரும்ப வந்து கேர்ள் ஸ்பீக் அப்படின்னு போட்டு பெர்ஃபெக்ட் லிப்சிங்க் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு என்னோட டயலாக் வந்து இதில் கொடுத்துட்டு இதை ஜஸ்ட் அப்படி கோ அப்படின்னு கொடுத்துடலாம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ட்ரிப். நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நீங்களும் சுவிட்சர்லாந்து வந்து பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ இதில் பாருங்க நமக்கு வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு. இதுல வந்து ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் ஹோல்ட் பண்ணிருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து விட்டுட்டு இருக்காங்க. இது ஏன் இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சீன்ல வந்து இப்போ கடைசி சீன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி சீன்ல பார்த்தா நமக்கு வந்து செல்ஃபி ஸ்டிக் ஹோல்ட் பண்ற மாதிரிலாம் எதுவும் காட்டல. ஸோ அதனால வந்து இது அப்படியே வந்து கண்டிஷன் ஆகாம நமக்கு வந்து ரேண்டமாக 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுது இது. ஸோ ஏஐ பொறுத்தவரைக்கும் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணால் திரும்ப வந்து நீங்கள் அதை கரெக்ட் பண்ண ப்ராம்ப்ட் வந்து கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்க, இல்லைனா நீங்கள் வந்து அப்படியே கூட விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து கேர்ள் ஹோல்டிங் செல்ஃபி ஸ்டிக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஜஸ்ட் இதை டெவலப் பண்ணிக்கிறேன் ஒரு சேஃப் பர்பஸ்க்கு. ஸோ கேர்ள் ஹோல்டிங் செல்ஃபி ஸ்டிக்னு போட்டிருக்கேன். பட் ஆனால் இது வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வருமானு தெரியல. ஸோ இது வந்து நம்ம விட்டுடலாம். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுறதுனா பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ டெவலப் பண்ணியாச்சு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு ஏன்னா வந்து இது திரும்ப வந்து என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் ஃபோன் இல்லை செல்ஃபி ஸ்டிக் ஏதாச்சும் வந்து நம்ம கொடுத்து திரும்ப ஹோல்டு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஐ திங்க் நம்ம பார்க்கலாம் அது எப்படி வருது அப்படின்னு. ஸோ இது நமக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம வந்து பழைய வீடியோ எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ட்ரையல் அண்ட் எரர் நீங்கள் பண்ணி பார்த்து தான் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து அக்யூரேட்டாக கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக எல்லாமே வரும். ஸோ ப்ராம்ப்ட் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் மெயின். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ட்ரிப். நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நீங்களும் சுவிட்சர்லாந்து வந்து பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாய்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. இந்த செல்ஃபி ஸ்டிக்கும் பர்ஃபெக்டாக வந்துச்சு. பட் இதில் இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா எங்கள் மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு தலைகீழ இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து ருக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் வீடியோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஏஐ இன்ஃப்ளூயன்சர் வச்சு நீங்கள் வந்து vlog பண்ணுற வீடியோ வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய வந்து சீன்ஸில் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த கடைசி ஃப்ரேம் வந்து காப்பி பண்ணிக்கலாம், காப்பி வீடியோ ஃப்ரேம். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கலாம், செகண்ட் வீடியோ தேவையில்ல. ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன் நான். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபன்னுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அது பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற எங்கேயாவது போல மாட்டோம் மெட்டல் மண்டைய. சரி, எங்க போகலாம்? ஏதாவது சாகசமா? ஓகே, போகலாம். ஸோ இங்கே பாருங்க நான் வந்து இந்த டயலாக் வந்து கம்ப்ளீட்டாக கூட கொடுக்கல, பட் பாதி தான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டயலாக் வந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த தமிழ் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்டாக வரும். இது ஜஸ்ட் அந்த ஒரு வேகமாக டைப் பண்ணி நான் கொடுத்தது. ஸோ அதனால் வந்து இது பெருசாக நமக்கு அக்யூரேட்டாக வரல. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஸோ உங்கள் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட்டரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த 3 வீடியோ உள்ள இம்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் 1 by 1 அக்யூரேட்டாக நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ மேட்ச் பண்ணி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து கடைசியில் வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணி எடுக்கும்போது ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து ஒரு ஃப்ளோவாக வரும். அதாவது இந்த எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ளோவாக இருக்கும். அது கண்டினியூஸாக பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது. ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்க சுவிட்சர்லாந்து வந்து இருக்கோம். இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஹாய் சொல்லுங்க. Hi guys. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ட்ரிப். நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நீங்களும் சுவிட்சர்லாந்து வந்து பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. வேற எங்கேயாவது போல மாட்டோம் மெட்டல் மண்டைய. சரி, எங்க போகலாம்? ஏதாவது சாகசமா? ஓகே, போகலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஏஐ இன்ஃப்ளூயன்சர் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூ எதனா இருக்கும். ஸோ நீங்கள் பெய்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அக்யூரேசி அதிகமாக இருக்கும். பட் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுனால நம்ம இப்படி தான் இருக்கும் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது, ஒரு சின்ன சின்ன மைண்டான வித்தியாசம் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.